வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் நீண்ட நாட்களாக உன் இல்லத்திற்கு வர முயற்சி செய்தும் வர முடியாமல் போய்விட்டது. இந்த நேரம் இந்த கந்தன் உன்னோடு வந்து நின்று பேச நினைக்கின்ற இந்த நேரம் நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். ஒரு நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டு விடாதே. அப்பன் முருகன் உன்னோடு பயணிக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முழுக்க முழுக்க சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இனி உனக்காக இந்த கந்தன் கொடுக்க நினைக்கும் பேரதிர்ஷ்டம். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்காதே. கந்தன் உன் இல்லத்திற்கு வந்துவிட்ட பிறகு இனி எதை பற்றியும் வருந்த வேண்டிய தேவை உனக்கில்லை. அப்பன் முருகனினுடைய அன்பும் இந்த கந்தனின் ஆசைகளும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் பொழுது இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கையில் அப்பன் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக இந்த நேரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு என்றும் உனக்கு நிலைத்திருக்க வேண்டும். கந்தனின் அன்பு என்றும் உன் வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும். அதற்கு நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏனோ தானோ வென்றோ, ஏன் வாழ்கிறோம் என்ற எண்ணத்தோடோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எந்த நேரத்திலும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வத்தினுடைய அருளினாலும் தெய்வத்தினுடைய உண்மையான அன்பினாலும் நாம் எதையும் சாதிக்க பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை ஏதாவது ஒரு கட்டத்தில் மன நிறைவுபடுத்தும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் எதையுமே அவ்வளவு சுலபமாக தொலைக்க முடியாது. எதையுமே அவ்வளவு எளிதாக நாம் விட்டுவிட முடியாது. இந்த காலமும் இந்த நேரமும் இனி இந்த மாற்றமும் உன்னோடு இருந்து உனக்கு செய்ய நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த கந்தனின் அன்பு உன்னை தொடரும். இந்த கந்தன் கொடுக்கின்ற வாக்கு உன் வாழ்க்கையாக மாறும். அப்பன் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் நின்று உன்னோடு பேசும் என்பதனை நீ மறக்காதே. 1000 விஷயங்கள் உனக்கு நடக்கலாம், 1000 சோதனைகள் உனக்கு வரலாம். ஆனால் ஒவ்வொன்றின் முடிவிலும் இந்த கந்தன் உன்னோடு இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். கந்தனின் அன்பு உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த கந்தன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்பன் முருகன் நான் இருக்க இனி இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பது எப்பொழுதும் இந்த கந்தன் உனக்கு வாக்குறுதி தந்து கொண்டிருக்கிறேன். அப்பனின் அன்போடு இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக பெற்றிட வேண்டும். கந்தனின் அன்போடு எதையும் என் பிள்ளை நடத்திவிட வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கென என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு தெளிவாக கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கந்தன் சொல்லிவிட்ட விஷயங்களோடு இனிமேல் உன் வாழ்க்கையை நீ நிலைநிறுத்து. ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராகு. உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க நான் இருக்கும் வரை நீ எதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் இனி உனக்கு என்ன கஷ்டங்களும் எந்த கவலைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீ தீர்த்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பது
இந்த கந்தனின் அருளால் உனக்கு தெரிய வரும் என் பிள்ளையே, சர்வசாதாரணமாக எதையும் நாம் கடந்து விட முடியாது. அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் எதையும் நாம் தாண்டிவிட முடியாது. உன்னுடைய இத்தனை கால கஷ்டங்களுக்குமான பலன்கள் இனி நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கான மாறுதல்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளையை தேடி வரும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நாம் புரிந்தும் தெரிந்தும் நமக்காக நம்பிக்கையோடு வாழ்ந்தும் கொண்டிருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லா நிலையிலும் என் பிள்ளைக்கென உன் அப்பன் நான் வருவது போல இனியும் இந்த சூழ்நிலைகளையும் இந்த சோதனைகளையும் அறிந்து கந்தன் உனக்கு தரும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக பெற்றிட வேண்டும். யாரிடத்திலும் என் பிள்ளை ஒருபோதும் கையேந்தி நிற்கக்கூடாது. யாரிடத்திலும் என் பிள்ளை ஒருபோதும் உதவிக்காக சென்று நிற்கக்கூடாது. அந்த அளவிற்கு உனக்கான மன நிறைவை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். எந்த சந்தர்ப்பத்தையும் என் பிள்ளை சரியாக கையாளும் மனப்பக்குவத்தோடு இருந்து விட்டது என்றால், எந்த சூழ்நிலையையும் சரியாக கையாளும் திறமை என் பிள்ளைக்கு இருக்கும் என்றால், இனி அந்த சூழ்நிலையோடு இனி நிறைவாக என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் மனதில் நின்று நான் பேசும் இந்த விஷயங்களும் உன்னோடு நான் இருந்து சொல்லும் இந்த நேரங்களும் இனி முழுமையாக உன்னை கவனத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தும்படி இனி எப்பொழுதும் நான் உன்னிடத்தில் உனக்காக வாழ்ந்து காட்டும் நேரம். அப்பனின் அன்பு ஒன்றே நிரந்தரம் என்று என் பிள்ளை நீ நிலையாக புரிந்து கொள்ளும் நேரம். ஒவ்வொரு தருணத்தையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டம் இனி உனக்கே என்ற நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கே என்ற ஒரு நம்பிக்கையை இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கு முழுமையாக நடத்தும் என்ற ஓர் எண்ணம் எப்பொழுதும் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தேவை என்று உனக்கு நான் சொல்லும் இது போன்ற விஷயங்களோடு இனி உனக்காக நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் பதிலாக மாறட்டும். அப்பன் உன் வீட்டிற்கே வந்து விட்டேன் என்ற பிறகு இனி எந்த கவலைகளும் உனக்கு தேவையில்லை அல்லவா? எதையும் யோசித்து என் பிள்ளை நீ குழம்ப வேண்டிய அவசியமில்லை அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன் தேவைகளை அறிந்தும் உன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்தும் உனக்கு தகுந்தாற் போல ஒவ்வொன்றையும் கொடுத்தும் உன்னை மகிழ்ச்சியடைய செய்யும் என்பதனை மறக்காது. அப்பன் வந்து விட்டேன் என் பிள்ளைக்கு நிலையான ஒரு நம்பிக்கையை தந்துவிடவும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து விடவும் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு தேவையான ஒன்று தெளிவாக கிடைக்கும் பொழுது அதை எல்லாமும் நீ புரிந்து கொள்வாய். உடனிருந்து உனக்கு கை கொடுக்க நான் வருகின்ற இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ கடந்து வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணமின்றி இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. தேவையின்றி இன்று எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். தெளிவான எண்ணத்தோடு உனக்கு நான் எதையும் கொடுக்க வருகின்ற இந்த நேரம், தெளிவான புரிதலோடு நாம் எதையும் உனக்கு தந்துவிடுகின்ற இந்த நேரம், இனி கந்தனை மீறி எதுவும் இல்லை என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் என்றால் இந்த வாழ்க்கையை
இனி யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டு கொடுத்து விடாதே. வாழ்ந்து காட்டு. அப்பன் உன் வீட்டில் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.